வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஸ்டஃப்டு தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம 2 லேயர் ஸ்டஃபிங் தான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். முதல்ல நம்ம தக்காளியை வச்சு எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் நான் 3 தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கடாயில் தக்காளியை முதல்ல சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை வதங்கணும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினா தான் இந்த ஸ்டஃபிங் பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசைக்கு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது பாருங்கள், தக்காளியோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம வதங்கினது எந்த அளவுக்கு பாருங்கள், அந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா தான் இந்த பதத்துக்கு செஞ்சுக்கோங்க. இப்போ இதுலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதில் முக்கியமானதே மிளகுத்தூள் தான். காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது டொமேட்டோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டஃபிங் எதை வச்சு பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு கொத்தமல்லி நல்லா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது 3ஐயும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு வேறு என்னென்ன பொருள் தேவைன்னா தேங்காய் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். முதல்ல நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இதை மட்டும் முதல்ல மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இப்போ இதிலையே நம்ம புதினா, கருவேப்பிலை, அப்புறமா கொத்தமல்லி, இது 3ஐயும் சேர்த்து நல்லா நைஸாக தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்க வேணாம். இதுலேயே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதோட பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம தோசையில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும் தோசை மேலே. இப்போ நம்ம 2 ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றலாம். நல்லா உள்ளிருந்து வெளியில் தோசை ஊற்றிக்கலாம். இது தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்டஃபிங்கு. குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி இல்லாமல் இது மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஸ்டஃபிங்லாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தோசையை 2 பக்கமும் ரெடி பண்ணியிருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 பக்கமுமே நல்லா சுட்டாச்சு. இப்போ நம்ம லேயர் ஸ்ப்ரெட் பண்ணலாம். முதல்ல நம்ம கொத்தமல்லி புதினா வச்சு செஞ்சுருந்தோம்ல, அதை முதல் லேயரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்த லேயர் நம்ம தக்காளி வச்சு செஞ்சுருந்தோம்ல, அதை செகண்ட் லேயரை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொஞ்சம் வேக விடுங்க. கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக அந்த நல்லாயிருக்கும் தோசை அப்போ தான். இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான 2 லேயர் ஸ்டஃப்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ஈஸியான சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஸ்டஃப்டு தோசைவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மசாலா தோசை ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை இது முடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.